புதுச்சேரி புதுநகர் பகுதியில் மீத்தேன் வாயு விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தற்போது அங்கு மீட்பு நடவடிக்கைகள் உடனடியாக தொடங்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களோடு களத்தில் இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் இளவுமதன். அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? தற்போது மீட்பு நடவடிக்கை எப்படி நடந்துட்டு இருக்கு? தற்பொழுது நிலைமை பாதுகாப்பான சூழல் தான் ஏற்பட்டு இருக்குது. பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மாற்று நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் நேரில் வந்திருக்கிறார்கள். அதே போல வைத்திலிங்கம் காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் வந்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் சுகாதாரத்துறை சேர்ந்த அனைத்து குழுவினர் இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்கள் தற்பொழுது பாதுகாப்பான நிலையில் இருப்பதாக நம்மளுடைய பேசுவதற்கு சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமல் இருக்கு. அவர்கிட்ட கேட்போம், ஐயா என்ன மாதிரி நடவடிக்கை இப்போது நீங்கள் எடுத்திருக்கீங்க? அது இன்னைக்கு காலையில் கழிவறையில் நச்சு காற்று சில பேர் பாதிக்கப்பட்டான்னு தெரிஞ்ச உடனே எங்களுடைய மருத்துவ குழு ஒரு 20 டாக்டர் 20 செவிலியர்கள்லாம் ஒரு வீடாக போய் என்னென்ன ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதான்னு பார்த்து அவங்க எல்லாருக்கும் சரி பண்ணியிருக்காங்க. இதில் 5 பேர் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போய் அதில் 3 பேர் இறந்துருக்காங்க. 2 பேர் நல்லா இருக்காங்க. இப்போ நல்லா பெட்டில் இருக்காங்க. அந்த 3 பேர் இறப்புக்கு என்ன காரணம் நம்ம சொல்லுங்கள்? அந்த நச்சு காற்று ப்ரீத் பண்ணதுனால தான் அந்த ஆயிருக்கலாம். அந்த யூஸ்வலாக இந்த செப்டிக் டேங்க்லேயோ இல்லைன்னா பாதாள சாக்கடையிலையோ இந்த நச்சு காற்றுகள் உற்பத்தி ஆகும். அதில் கார்பன் மோனாக்சைடு இல்லைன்னா ஹைட்ரஜன் சல்ஃபைடு இல்லைன்னா மீத்தேன் கேஸ் உற்பத்தி ஆகும். அது அந்த பாதாள சாக்கடையிலேருந்து வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா, சப்போஸ் வீடு ஓப்பனாக இருந்ததுன்னா அந்த காற்று போயிடும் வெளியில். இல்லை க்ளோஸ்டாக இருந்ததுன்னா அந்த ஆக்சிஜன் தன்மையெல்லாம் கொஞ்சம் குறைச்சி அவங்க ஜனங்க அது ப்ரீத் பண்ணும்போது அவங்க நுரையீரலாம் பாதிக்கப்பட்டு நினைவில்லாமல் போய் மூச்சு திணறல் இறந்துருக்காங்க. அப்படி சிகிச்சையில் எத்தனை பேர் இருக்காங்க? சிகிச்சையில் 2 பேர் இருக்காங்க. இறந்தது 3 பேர். இப்போ மொத்தம் 5 பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இந்த பகுதியில் இருக்க மக்களோட உடல்நிலை எந்த பாதிப்பு? எங்கள் மருத்துவ குழு ஒரு வீடாக போய் செக் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதான்னு பார்த்துருக்காங்க. அதில் சில பேர் கண் எரிச்சல் இருந்திருக்கு. சில பேர் புதுச்சேரி புதுநகர் பகுதியில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கை தொடர்பாக கள தகவலை கொடுத்த இளவுமதன், உங்களுடைய தகவலுக்கு நன்றி. தற்போது அடுத்ததாக ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம்.